டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்க. எனக்கு வேணாம். நீங்களே சாப்பிடுங்க. நீங்க 2 பேரும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாதான் வேற ஏதாவது கத்துக்கலாம். வேற ஏதாவது போட்டி நடத்தலாம். யார் பழைய உடைக்கலாம். உங்களுக்கு எனர்ஜி வேணும்ல, அதான் நீங்களே சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வாமா செலம்பு செல்வி. என்ன அடுத்த போட்டி தயாராட்டீங்களா? என்ன பாக்குற? ஏய், இவங்க 2 பேரும் கெட்டு போறதுக்கு நீயும் பாதி காரணம். ஆமாங்க. என்ன ஆமா நாமா? எங்க அம்மா கெட்டு போறதுக்கு நீதான் காரணம். ஆமா, உங்க அம்மா அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் வெளியே வச்சு கெட்டு போறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன். வாயை பத்தியாதுக்கு என்ன பேச்சு பேசு? என்ன குடிச்ச நாய் விட்டுட்டு எதுக்கு வந்து நாயை அடிச்சானா? யாரு? யாரோ யாரோ அடிச்சத பத்தி எதுக்கு என்கிட்ட சொல்ற? இது பழமொழி மாதவா. உன் பொண்டாட்டி உங்க அம்மா பண்ண தப்புக்கு ஏன் எங்கிட்ட எகிற? அவ 2 பேரும் என்ன சின்ன பாப்பாவா? நான் தான் அவளை பாதி கெடுக்கிறேன்னா? ஏய், ஓவரா பேசாத. அவங்க பண்ற தப்புக்கெல்லாம் நீ தான் உடந்தையா இருக்க எனக்கு தெரியும். அதான் ஒருத்தர் பல்ல உடைச்சு பணத்தை அழுதாச்சுல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் குச்சி எடுத்துட்டு வந்த? இதுதான் உனக்கு பிரச்சனையா? முருங்கைக்காயை பறிக்கலான்னு இதை வாங்கிட்டு போனேன். அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். முருங்கைக்காய் அடிக்கவா? உங்க வீட்டுல முருங்கை மரமே இல்லையே. அப்புறம் எங்க ஆத்துல முருங்கை மரம் இல்லதான், ஆனா பக்கத்தாத்துல முருங்கை மரம் இருக்கே. இந்த குச்சியால ஈஸியா அதை திருடிக்கலாமே. இவனுக்கு முருங்காரம் பிடிக்காது போல இருக்கு, அதான் துப்பிட்டு போறான். கௌசல்யா, காஃபி குடுறே. புனித வளனார் முதியோர் இல்லம். முதியோர் இல்ல வண்டியே நம்ம வீட்டுக்கு வருது. எங்க யாரு முதியோர் இருக்கா? வேற யாரு? நீங்க தான் முதியோரு. நான் முதியோரா? ஆமா, பின்ன என்ன யூத்தா? வருஷம் வருஷம் வயசு ஏறிக்கிட்டு போதா இல்ல இறங்கிட்டு போதா? உனக்கு தாண்டி வருஷம் வருஷம் வயசு ஏறிக்கிட்டே போகுது. இருந்தாலும் ஸ்டில் ஐ அம் யங். நான் எங்க நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு தாண்டி சங்கு ஊன்னு ஊதுது. பாக்கலாம் பாக்கலாம், சங்கு யாருக்கு ஊத போகுது, சைரன் யாருக்கு ஊத போகுதுன்னு பாக்கலாம் பாக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க மாதவன் சாருங்கிறது சார் வீட்ல இல்லையே. ஹலோ, என்கிட்ட கேளுங்க. நான் தான் மாதவனோட அம்மா. அப்படிங்களா? வணக்கங்க. வணக்கம். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. மாதவன் சார் இருக்காருங்களா? ஐயோ, மாதவன் வீட்ல இல்லையேப்பா. ஏமா, இதத்தானே இவங்களும் சொன்னாங்க. இருந்தாலும் என்ன கேட்கணும், நான் இல்லன்னு சொல்லணும். அதுதான் கெத்து. ஏன்னா நான் மாமியாரு, இது மருமக. சரியா போச்சு. இது ஒரு பெருமை பீத்தல. உங்க மகனை நான் கட்டிக்கிட்டதுனால நீங்க எனக்கு மாமியாரு. இதுவே என் மகனை நீங்க கட்டிருந்தா நான் உங்களுக்கு மாமியாரு. கட்டி இருந்தா தானடி. என்ன பண்றது, எனக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிறந்துட்டீங்க. என்னது என்னது? நான் உன்னை விட 35 வயசு பெரியவளா? பின்ன 3.5 மாசம் பெரியவங்களா? ஹலோ 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 மேடம், உங்க வயசு சண்டைய தயவு செய்து அப்புறமா வச்சுக்கோங்க. டேய், எங்க சண்டைய ஒத்தி வைக்கிறதுக்கு நீ யாருடா? அப்படியே இழுத்து போட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க, சட்னி ஆயிடுவேன். அதானே, தொடர்ந்து நாங்க 24 மணி நேரம் சண்டை போடுவோம், 48 மணி நேரம் சண்டை போடுவோம், ஏன் 72 மணி நேரம் கூட சண்டை போடுவோம். அத கேட்க நீ யாரியா? நீ யாரு மவனே? அப்படியே செவில்ல கொண்டு விட்ட கிர்ன்னு ஒரு பிகில் கேக்கும்.
அப்புறம் உனக்கு எதுவுமே கேட்காது. என்னடி விட்டங்கிட்டன்னுட்டு வாயிலேயே பேசிக்கிட்டு ஓங்கி ஒண்ணு வெயிடி சமையா. ஐயோ வேண்டாம்மா, உங்க கால்ல கூட விழுகிறேன். சரி சரி. ஆமா, நீ என்ன விஷயமா மாதவனை தேடி வந்த? அது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. சாருக்கு போன் பண்ணேன், நாட் ரீச்சபிள் வந்துச்சு. அதான் வீட்ல இருக்காரான்னு பார்க்கலான்னு வந்தேன். இந்த பாருமா, முதியோர் இல்லத்துல இருந்து வேனோட ஒருத்தன் வந்துட்டு போனான்னு சார் கிட்ட சொல்லிருக்கேன். நான் வரட்டுங்கடா. போயா போயா போயா. சீ. எதுக்கு முதியோர் இல்லத்துல இருந்து வேனோட வந்துட்டு போறான்? முதியோர் இல்லத்துல இருந்து எதுக்கு வேன் வரும்? எதுக்கு வரும்? வீட்ல இருக்கிற முதியோரை ஏத்திட்டு போறதுக்கு தான். இந்த வீட்லயே யார் முதியவங்க? நீங்க தான். அப்போ உங்களுக்கு முதியோர் இல்லத்துல சீட்டு ஒண்ணு ரெடி. ஓகே ஓகே, பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருங்க. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அத்தை, உங்க மகன் காலம் கடந்து முடிவெடுத்திருந்தாலும் கரெக்டா முடிவெடுத்திருக்காரு. போய் செட்டில் ஆயிடுங்க. வார கடைசியில வர்க்கியும் பண்ணு வாங்கிட்டு வந்து உங்களை பாக்குறேன். அடி பாவி, உனக்கெல்லாம் ஈவி இறக்கமே இல்லையா? ஜோ, இறக்கம் ஏத்தம் பல்ல மேடு பாத்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. அவங்க ஹெட் ரைட் படி ரைட் ரைட் ஜர்கனி ஜர்கனி போய்கிட்டே இருக்கணும். நீங்களும் ரெடியா மிஸ்டர் மாதவன் இருக்காரா? இப்பதான் ஒரு டிரைவர் வந்து கேட்டுட்டு போனா, இப்போ நீங்க வந்து கேக்குறீங்க? ஏமா, டிரைவரும் நானும் ஒன்னா? நான் வக்கீல் வரதராஜன். அட விடுப்பா, அவன் வண்டிய ஓட்டுறான், நீ கேஸ ஓட்டுற, அவ்வளவுதான் வித்தியாசம். அத்தை, இந்த நிலைமையில உங்களால வாயாடாம இருக்க முடியலல்ல? அதெல்லாம் பை பர்த்லயே வந்ததுடி. என் பிளட்ல அப்படியே ஊர்னது. என்னை அதை பிரிக்கவே முடியாதுடி. வக்கீல் சார், மிஸ்டர் மாதவன் என்னோட ஹஸ்பண்ட் தான். என்ன விஷயமா அவரை பார்க்க வந்தீங்க? ஒரு கேஸ் விஷயமா அவரை பார்க்க வந்தேன். என்ன கேஸ்? ஏதோ டைவர்ஸ் விஷயமா கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொன்னாரு. சரி, அவர் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ற விஷயமாவா? டைவர்ஸ் பண்ற மாதிரி இந்த வீட்ல யார் இருக்கா? வேற யாரு இருக்கா? சாட்சாத் நீதாண்டி மகளே. நானா? பின்ன நானா? எந்திரடி. ஏண்டி, இந்த வீட்ல இருந்து முதியோர் இல்லத்துக்கு போற மாதிரி நான் இருக்கும்போது டைவர்ஸ் பண்ற மாதிரி நீ இருக்க கூடாதா? பெருமாளே, இப்பவாவது கண்ணை திறந்தியே. இந்த முடிவை என் பையன் எப்பவோ எடுத்திருக்கணும். பரவாயில்ல, இப்பவாவது எடுத்தானே. அப்பப்பா, ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. அத்தை, அவர் என்ன டைவர்ஸ் பண்றதுல உங்களுக்கு இவ்ளோ சந்தோஷமா? நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ அத்தை. அடியே அடியே அடியே, நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ இல்லடி, என்ன வாழ விடாம பண்ண வந்தவ. நான் இந்த வீட்ல இருந்து முதியோர் இல்லத்துக்கு போனாலும் பரவாயில்ல, மவளே நீ இந்த வீட்ல இருந்து வாழாவட்டியா போணும். எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு கண்ணாவது போணும்டி. அத்தை, அத்தை, புருஷனே இல்லையா? எங்கடி அத்தை? போடி. சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே. சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே.
வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சித்தல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ. செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ. மாதவா, இந்த அம்மாவை அநியாயமா முதியோர் இல்லத்துல சேர்க்க போறியாடா? ஐயோ, இது உனக்கே நல்லா இருக்கா? டேய் மாதவா, மாது, எல்லா அம்மாவும் 10 மாசம் தாண்டா சுமந்து பெத்தெடுப்பாங்க. ஆனா நான் உன்னை 1 மாசம் எக்ஸ்ட்ராவா 11 மாசம் சுமந்து பெத்தெடுத்தேன்டா. டேய் டேய், நான் உன்னை பாலூட்டி தாளாட்டி சீராட்டி மோரூட்டி வளர்த்தேனடா மகனே மாதவா. ஹலோ, உங்க ஃபீலிங்ஸ கொட்டி முடிச்சிட்டீங்கல்ல? நான் கொட்டவா? என்னோட ஃபீலிங்ஸ கொட்டவான்னு கேட்டேன். கொட்டு கொட்டு கொட்டு. எனக்கு உங்க ஊனோடும் போனோடும் உயிரோடும் ஒருபாடுன இந்த கௌசல்யாவை டைவர்ஸ் பண்ண பாக்குறீங்களே. நீங்களும் நானும் எலியும் பூனையும் மாதிரி, கீரியும் பாம்பும் மாதிரி, நாயும் பண்ணியும் மாதிரி நாள் தவறாம அடிச்சுக்குவோமே. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவீங்களே. உங்களை மாதிரி ஒரு இழிச்ச வாய, லூசு, பேக்கு, மக்கு எங்க தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காதுங்க. நான் உங்களை எப்படி பிரிச்சிருப்பேன்? செல்லம் நீதான், செல்லம் நீதான், கொஞ்சம் வேணும். நான் வேணுமா? வரவா? ஐயோ வேணாம். ஐயோ செல்லம் வேணும். ஹலோ, காசி முதியோர் இல்லமா? நான் மாதவன் பேசுறேன். ஆமாமா, இன்னைக்கு தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம். ஆமா, அந்த முதியோர் இல்ல வேணா அனுப்பிட்டீங்களா? பயமுள்ள முடிவுல உறுதியா இருக்கானே. நம்மள முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாம ஓய மாட்டான் போல இருக்கே. போக கூடாது, போகவே கூடாது. ஆக்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆமாமா, அதே அட்ரஸ் தான். ஆமாமா, வண்டி சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க. அனுப்பிடுங்க. அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்டு அடுத்த ஆப்பு நமக்கு தான் வைப்பார் போல இருக்கே. எது இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துருமா? வெரி குட். இது பாருங்க, இங்க வந்து நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா காசியில தான் நிப்பாட்டணும். இடையில பாத்ரூம் போறது கூட நிப்பாட்ட கூடாது, புரியுதா? ரைட், வந்துரு. மாதவா மாதவா மாதவா. ஐயோ பண்டு, என்னாச்சு நோக்கு? ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க? Wait, what happened? Body so shivering. எனக்கு குளிர் ஜுரம். என்னால எந்திரிக்க முடியாது, என்னால நிக்க முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது. நீ எதுக்கு அதெல்லாம் பண்ற? நாங்க ஒன்னு அதெல்லாம் பண்ண சொன்னோமா? ஐயோ, என்னால இந்த வேன்ல எல்லாம் டிராவல் பண்ணவே முடியாது. வேணாம், உன்னை வேன்ல கூட்டிட்டு போறதா நாங்க சொல்லவே இல்லையே. நீயா இதுக்காக ப்ரோக்ராம் போடுற? ஐயோ, நான் ப்ரோக்ராம் போடலையா. இங்க அப்படிதான் பிளான் நடக்குது. வேணாம், யார் பிளான் பண்றது? ஐயோ கேட்காத, என்ன எதுவுமே கேட்காத. பண்டு, சரி பண்டு. கௌசல்யா, குளிர் ஜுரம் வந்தா மூளை குழம்பிடுமா? கண்ணா பின்னான்னு பின்னாத்துறது. பண்டு, யார் இந்த பெரியவர்? தெரியலையே. கௌசி, ஒருவேளை உன்னோட மாமனாரோ? அறிவுகிட்ட மாமி. பண்டுக்கு தான் புருஷனே கிடையாது, அப்புறம் கௌசல்யாவுக்கு இவர் எப்படி மாமனாரா இருக்க முடியும்? பெரியவரே, நீங்க யாரு? நான் பெரியவன், உன் மனசுல சின்ன குழந்தை நினைப்ப. இப்படி எகத்தாளமெல்லாம் பேசக்கூடாது. கேட்ட கேள்விக்கு பதில். நீங்க யாரு? நான் யாருன்னு தெரியலையே. ஓ, தெரியலையே. நிஜமாவே தெரியலையே. நிஜமாவே தெரியலையா?
சக்சஸ். வேஷம் பிரமாதமா பொருதி இருக்கு. சோ மத்தவங்களும் ஈஸியா ஏமாந்துருவாங்க. கொஞ்சம் இருங்க. இப்ப என்ன சொல்றீங்க? மிஸ்டர் குலத்துங்கன், நான் தான் மாதவன், மடிப்பாக்கம் மாதவன். ஏடா மாதவா, என்னடா இது கோலம்? ஏமா இவ்வளவு நேரமா உதறிட்டு இருந்த, இப்ப கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி வரப்பா உட்கார்ந்துருக்க. என்ன என்ன என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி வேஷம் போட்டிருக்கீங்க? நான் சின்ன வயசா போனா முதியோர் இடத்துல சேர்த்துக்க மாட்டாங்க கௌசல்யா. அதான் இந்த கெட்டப்ல மாறி இருக்கேன். இப்ப என்ன தாராளமா முதியோர் இடத்துல சேர்த்துப்பாங்கல்ல? என்னங்க சொல்றீங்க? அதான் தெளிவா சொல்றேன், புரியலையா? காசி முதியோர் இல்லத்துல இந்த மாதவன் சேர போறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி வர போகுது, அதுல ஏறி போக போறான். இப்ப விளக்கமா புரிஞ்சுதா? ஐயோ மாதவா, அப்படின்னா என்ன முதியோர் இல்லத்துல சேர்க்க நீ ஏற்பாடு பண்ணலையா? எதுக்குமா? ஏற்கனவே வாழ்க்கையில அடிபட்டு மிதிப்பட்டு வேற வழியே இல்லாம முதியோர் இடத்துக்கு வராங்க. உன்னை கொண்டு போய் அங்க சேர்த்தா அங்க இருக்கிறவங்களோட கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் போயிடும். மறந்து கூட அந்த மாதிரி தப்ப நான் பண்ண மாட்டேன். அதான் நான் முதியோர் இடத்துல சேர போறேன். எதுக்குங்க எதுக்குங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? உங்க 2 பேர் நடுவுல வாழறதை விட முதியோர்ல என்ன பெஸ்ட் கௌசல்யா? உங்களால நான் பட்ட அவஸ்தை அவமானம் எல்லாம் போதும். வாழ்க்கையில சண்டை இருக்கலாம், ஆனா உங்க 2 பேருக்கு சண்டை தான் வாழ்க்கையாவே இருக்கு. வெறும் சண்டையோட விட்ட பரவாயில்லையே. புதுசு புதுசா பிரச்சனை எழுதி வரீங்களே. ஒண்ணு தனித்தனியா பிரச்சனை பண்றீங்க, இல்ல சேர்ந்து பிரச்சனை பண்றீங்க. ஆனா 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 ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. முடியல, என்னால சமாளிக்க முடியல. அதான் நான் முதியோருக்கு போறத முடிவு பண்ணிட்டேன். நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு என்னைக்காவது நான் கேள்விப்பட்டா அன்னைக்கு நான் வீட்டுக்கு வரேன். இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது உண்மையிலேயே நீ இந்த கோலத்துல தான் இருப்ப. யோ, நீ கொஞ்சம் சுமாரியா? மாதவா, எங்களை மன்னிச்சிருப்பா. நாங்க இனிமே எந்த தப்புமே பண்ண மாட்டோம். ஆமாங்க, ப்ளீஸ்ங்க மன்னிச்சிடுங்க. இனிமே நாங்க சண்டையே போட்டுக்க மாட்டோம், ஒத்துமையா இருக்கிறோம். நாட்டுல இருக்கிற நதிகளை கூட ஒண்ணு சேர்த்துடலாம், ஆனா உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கவே முடியாது. நோ மாதவா, நோ. மதர் ப்ராமிஸா? நாங்க இனிமே அடிச்சுக்கவே மாட்டோம். நாங்க 2 பேரும் எப்பவுமே ஒத்துமையா இருப்போம். வேணும்னு இப்பவே பாரு. மருமகளே, அத்தை, மருமகளே, அத்தை, மருமகளே, அத்தை, மருமகளே, அத்தை, மருமகளே, 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 மருமகளே. மாதவா, பாத்தியா? நல்லா பாத்துக்கோ. இதெல்லாம் பாக்குறது நல்லதா இருக்கு, ஆனா கண்டினியூ வர இல்லங்க, நிச்சயமா கண்டினியூ ஆகும். நம்பல? அத்தை, அத்தை, மருமகளே, அத்தை, சொல்லு மருமகளே. அர்ச்சி, ஏடி காலை மிதிக்கிற? நானும் மிதிச்சேன். உங்க கால் பாத்தீங்களா? சொல்லி வாய முடியல. ஏய், நான் நிக்கிற இடத்துல காலை வைக்காம எங்க நீ நீங்க தான் நீங்க தான் கூடாது. திரும்ப ஏதாவது பேசுறீங்க, என் வாயில இருந்து வண்டி வண்டியா வந்துரும். அதை விட ஏன் வாயிலிருந்து வண்டி வண்டியா? வண்டி வண்டியா வரும், என் வாயில இருந்து லாரியா வரும். சாபாஷ், சாபாஷ். உங்க சுயரூபத்துக்கு வந்துட்டீங்களா? உங்க ஒத்துமைக்கு ஆயுசு ரொம்ப கம்மி. உங்களால சோறு தண்ணி இல்லாம கூட இருக்க முடியும், ஆனா சண்டை போடாம இருக்கவே முடியாது. ஐயோ, ஆள விடுங்க, நான் முதியோர் இல்லத்துக்கு போறேன். அதெல்லாம் சரியா வரும். போகாதடா, போகாதடா. ஆமாங்க, அங்கெல்லாம் போவாதீங்க. முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டிய வயசா இது. அதனால உங்க முடிவையும் மாத்திக்கோங்க, முடியையும் மாத்திக்கோங்க. ஏன் முடிவில் எந்த மாற்றமும் இல்ல. நான் முதியோர் இல்லத்துக்கு போகத்தான் போறேன். அதெல்லாம் சரியா வரும்.
என்னால முடியாது என்னங்க போகணும். நான் சொல்றது போகணும். கேளுங்க. எப்படி? நான் வந்துருச்சு. நான் கிளம்புறேன். ஐயோ, என்னங்க வேணாங்க போகாதீங்க அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் போகாதீங்க இங்க பாருங்க நானு சத்தியம் பண்ணி சொல்றேங்க இனிமே அத்தை கூட நானு சண்டையே போட மாட்டேங்க ஆமாடா மதவன் போட மாட்டேன்னு போட்டே சொல்றேன். சண்டையே நான் போட மாட்டேன்டா. இதோ பாருங்க உங்க சத்தியத்தை தூக்கி குப்பையில போடுங்க. நான் போறேன். மாதவன் என்ன? போனா போது ஒரு சான்ஸ் கொடுத்துதான் பாரு. ஆனா நீங்க வேற சார் ஏகப்பட்ட சான்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு திருந்தவே சார். திருந்தாது. அப்படி எல்லாம் சொல்லாத யார் மாதவன். எப்படி சொல்றது? அவளுக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கா? நீயும் அவளை விட்டுட்டு அம்போன்னு போயிட்டா அவ நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவங்க கூட நான் இருந்தா என் நிலைமை என்ன வருது அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. ஓ சண்டையே போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொல்றாளே. ஏது? அதெல்லாம் நம்பவே மாட்டேன். ஏய் மாதவன் நீ நம்புற மாதிரி இவங்களை சத்தியம் பண்ண சொல்றேன். அது எப்படி? கௌசல்யா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிட்டு வா. எதுக்கு பாலு? வெயிட். எதுக்கு பாலு? இரு, பாலை கொண்டு வந்துருவா இரு.